Hi, hello viewers. Welcome back to Elisha's Home Cooking. இன்னைக்கான ஸ்பெஷல் டிஷ் பனீர் மட்டர் மசாலா. ஸோ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெசிபிக்கான கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 to 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிறகு ரஃப்பாக சாப் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 10லேருந்து 12 கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 4லேருந்து 5 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். தக்காளியெல்லாம் நல்லா வெந்த பிறகு நம்ம இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய மசாலா ரெடி இப்போது. ஸோ இப்போ பன்னீர் மட்டர் மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் சீரகம், 2 பிரிஞ்சி இலை, ஒரு 2 பீஸ் பட்டை, 2 டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம 1 to 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நீங்கள் இந்த மசாலா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஆட் பண்ணிக்கலாம். இதோடைய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஜாரில் இருந்த மசாலாவை எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 2 டீஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம், 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர். மசாலா பவுடர்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி குக்கரில் ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம். இப்போ கிரேவிக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ண விடலாம். ஸோ 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆன பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. இப்போ நம்மளுடைய பன்னீர் மட்டர் மசாலா கிரேவி ரெடி. ஸோ இதை சர்வ் பண்ணிடலாம். வியூவர்ஸ், இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்கமிங் எந்த வீடியோஸ் போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். ஹாவ் அ நைஸ் டே. ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்த்தி.